அடுத்ததாக பொருளாதார நிபுணர் திரு ஆனந்த் சீனிவாசன் நம்முடன் இணைகிறார். சார் வணக்கம். 25% வரி விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. இது உடனடியாக இந்தியாவுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? சார், இது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. 2ஆம் தேதியில போடுவேன்னு நேற்று நைட்டு பிளெயின்ல சொன்னாரு. இப்போ ட்ரூத்ல சோசியல் மீடியால போட்டிருக்கிறாரு. இந்தியாவிலேருந்து வர எக்ஸ்போர்ட்ஸுக்கு 25% வரியும், ரஷ்யாலேருந்து பிசினஸ் பண்றதுக்காக பெனல்ட்டியும் போடுவேன்னு சொல்லி இருக்கிறாரு. நம்மளோட நெகோசியேட்டர்ஸ் அந்த ஊர்ல இருக்கிறாங்க. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் அக்ரிகல்ச்சர், அதாவது விவசாய பொருட்கள்ல ஒரு ஸ்டிக்கிங் பாயிண்ட் இருக்கு. 20 நாளா தான் ஸ்டிக்கிங் பாயிண்ட். அதாவது நம்ம ஊர்ல கோதுமை, பருப்பு வகைராவை நாங்க இறக்குவோம் அப்படிங்கிறாங்க. நம்ம ஊர்ல அதுக்கு ஆக்சஸ் கொடுக்க மாட்டோம். ஏன்னா நம்ம ஊர்ல ஆல்ரெடி எக்ஸஸ் கோதுமை, அரிசிலாம் இருக்கு. அது இறங்கினா விலைவாசி குறையும். விலைவாசி குறைஞ்சதுன்னா மக்களுக்கு இப்ப விவசாயிகளுக்கு இன்னும் ப்ராப்ளம் வருங்கிறதுனால நம்ம விடமாட்டேங்கிறோம். இதுதான் ஸ்டிக்கிங் பாயிண்ட். ரஷ்யாவோட ஒரு கம்பெனி நைராங்கிறது இங்க கச்சா எண்ணெய பழைய எஸ்ஆர் ரிஃபைனரிய வாங்கி பண்றாங்க. அதே மாதிரி ரிலையன்ஸும் ரஷ்யாவோட கச்சா எண்ணெயை வாங்கி எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஆல்ரெடி யூரோப்பியன் யூனியன் நைரா மேல ஒரு சாங்ஷன் போட்டிருக்காங்க. நம்ம இதுக்கு நெகோசியேட் பண்றதுக்கு ரொம்ப டைம் ஆகுது. நம்ம நெகோசியேட் பண்றதுக்கு இழுக்கிறோங்கிறதுக்காக இதை நான் ஒரு நெகோசியேஷன் டாக்டிக்ஸா தான் பார்க்கிறேன். 2ஆம் தேதி வரி அமலுக்கு ஷிப்மெண்ட் இங்கேன்னு போனாதான் நம்ம கவலைப்படணும். அப்படி வந்துருச்சு அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவிலேருந்து லைட் இன்ஜினியரிங் குட்ஸ், திருப்பூர்லேருந்து போற டெக்ஸ்டைல்ஸ், கிரானைட்டு, தோல், ஆம்பூர், வாணியம்பாடி அந்த ஊர்லேருந்து போற தோல், துணிமணி, தோல், லைட் இன்ஜினியரிங் குட்ஸ், இது மாதிரி இடமெல்லாம் அஃபெக்ட் ஆகும். உங்களுடைய விரிவான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ஆனந்த் சீனிவாசன்.